கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கான அந்த ஏர் ரூட்ட வந்து இப்ப அஃபிஷியலாவே குளோஸ் பண்ணியிருக்காங்க. எதனால பிரேமா? பகல்காம்ல நடந்த அந்த இன்சிடென்ட்னாலயா? கரெக்ட். பகல்காம்ல நடந்த அந்த இன்சிடென்ட்னால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சிந்து நதியிலேருந்து அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருந்தது இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும். அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு, வாட்டர் இனிமே வந்து நாங்க பாகிஸ்தானுக்கு தரமாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு போருக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்க சார்பா இந்த ஒரு ஆக்ஷன எடுத்திருக்காங்க. இது எல்லா ஃப்ளைட்ஸுக்குமா? இல்ல இந்தியன் ஃப்ளைட்டுக்கு மட்டும் தானா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஓன் பண்ற ஏர்லைன்ஸ் ஆர் இந்திய நாட்டு மக்கள் ஓன் பண்ற ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, ஏர் இந்தியா, இண்டிகோ இந்த நிறுவனங்கள்லாம் பெரிதும் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா இன்டர்நேஷனல் ரூட்டுங்கும்போது பாகிஸ்தான் வழியா போவாங்க இல்லையா? பெரிதும் பாதிக்கப்படுது போகுது அப்படின்னு தெரியுது. மத்த ஃப்ளைட்ஸ்க்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆமா. எக்ஸாம்பிள் வந்து எட்டிகாட் வந்து ஓன் பண்றது வந்து அபுதாபி. அந்த ஃபிளைட்டுக்கு பிரச்சனை இருக்காது. எமிரேட்ஸ் வந்து துபாய். அந்த ஃபிளைட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து யுனைடெட் போறாங்க இல்லையா? யுஎஸ்ஏலேருந்து டெல்லி போவாங்க ஸ்ட்ரெயிட் ஃபிளைட். அந்த ஃபிளைட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸ். நீ நெறைய பார்த்திருப்ப. துபாய், அபுதாபி நெறைய மிடில் ஈஸ்ட்லேருந்து ஏர் இந்தியா வந்து இயக்குறாங்க. இண்டிகோ வந்து இயக்குறாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து பெரிதும் பாதிக்கப்பட போறாங்க. இப்ப அமெரிக்காலேருந்து போற ஃப்ளைட் என்ன ஆகும்? ஆமா. அமெரிக்காலேருந்து நம்ம பார்க்கும்போது ஏர் இந்தியா வந்து இயக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் ஈஸ்ட் கோஸ்ட் தான் பெரிதும் பாதிக்கப்பட போகுது. சிகாகோ ஆர் நியூயார்க்லேருந்து போகிற ஃப்ளைட் வந்து பாகிஸ்தானோட அந்த ஏர் ஸ்பேஸை வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ வந்து அவங்க க்ளோஸ் பண்ணதுனால இது லார்ஜர் ரூட் எடுக்க போகிறாங்க. இதனால் வந்து அதிகமான ஃபியூயல் தேவைப்படும். இதனால் ஃப்ளைட் காஸ்ட்டே வந்து இந்த டைரக்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து ஏறப்போகுது. அதோட பெரிய தலைவலி வந்து ஃப்ளைட் ஜேர்னி. ஏற்கனவே வந்து அது 14 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னி இருக்கும் இல்லையா? சிகாகோலேருந்து நீ டெல்லி போறது. இப்ப அதுவும் அத தாண்டி போப்போது அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயமா தான் இருக்கு. அப்ப மத்த ஃப்ளைட்டோட ஃபேர் கூட அதிகமாகும்ல? கரெக்ட். மத்த ஏர்லைன்ஸ் ஃபேர் நீ இப்போ வந்து இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டேன்னா, நெறைய ஏர்லைன்ஸ் வந்து இயக்குறாங்க. ஃப்ரம் அமெரிக்கா டூ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது. இப்ப என்ன ஆகும்? ஏர் இந்தியாவ நெறைய பேர் அவாய்ட் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டா, பிகாஸ் லாங்கர் ரூட் அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே அது ஒரு பெரும் பிரச்சனை. இன்னொரு 2 ஹவர்ஸ் அதில ஆட் ஆகும்போது பெரும் பிரச்சனையா இருக்கும். பிளஸ் காஸ்ட் அதிகமாகும்போது, வேற ஏர்லைன்ஸ வந்து நோக்கி மக்கள் போவாங்க. அப்ப அங்கேயுமே டிமாண்ட் ஆகும். அதனால பிரைஸ் வந்து ஏறலாம் அப்படிங்கிறது தான் வந்து நெறைய பேரோட கூற்றா இருக்கு. இது எப்ப ஓப்பன் பண்ணுவாங்க பிரேமா? ஆமா. இது வந்து முதல் தடவையா பாகிஸ்தான் இப்படி செய்றதில்ல. 2019ல ஒரு எல்லையில ஒரு பதற்றம் வரும்போதும் இத தான் செஞ்சாங்க. அத தான் இப்பயுமே செஞ்சிருக்காங்க. அது ஒரு செவரல் மந்த்ஸ் போகும். அதே மாரி தான் இதுவும் போகும்னு நெனைக்கிறேன். 2 கவர்மெண்ட்டும் ஒரு சமாதான உடன்படிக்கை வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2, 3 மந்த்தாவது ஆகும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுவரைக்கும் வந்து நீங்க டிராவல் பிளான் பண்றவங்க கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா அமெரிக்காலேருந்து இந்தியா டிராவலுங்கும்போது ரொம்ப லாங் நமக்கு ஃப்ளைட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. லேட்டஸ்ட்டா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். எப்படி வந்து நம்ம ஃப்ளைட் டிராவல்ல சேவ் பண்றது அப்படின்னு. அதுவும் பார்க்கும்போது காஸ்ட் அதிகமா இருந்தாலும் நம்ம சேவிங்ஸ் அதிகப்படுத்திட்டு நம்ம பட்ஜெட்குள்ள பார்த்துக்கலாம்.